கார்ல உட்காந்துட்டே சுசித்ரா ஜன்னல் வழியா எட்டி பார்த்து அங்க காய்கறி வித்துட்டு இருக்கிற அம்மா கிட்ட பிள்ளையார் கோயில் தெருவுக்கு எப்படிங்க போகணும் அப்படின்னு கேக்குறா. நேரா போய் வலது கை பக்கமா திரும்பி போமா, என்ன எழவு வீட்டுக்கு வந்திருக்கியா அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு சுசித்ரா அமைதியா அங்கேயே காரை நிறுத்திட்டு நடந்து போயிட்டே இருக்கா. அங்க மாமாவோட இறந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் எல்லா இடத்துலயும் இருக்குது. அழகா சிரிச்சிட்டு இருக்காரு மாமா. ஜி சுதாகரன் பெரிய வங்கியில ஜிஎம் லெவலுக்கு வந்து முன்னேறினவர். இன்னைக்கு அவர் உயிரோட இல்லை. அந்த ஊர்லயே முதல் பட்டதாரி அவர்தான். மாமாவோட அப்பா, அதாவது சுசித்ராவோட தாத்தா, கொளுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஆளு. அவருடைய மகன் இந்த அளவுக்கு படிச்சு முன்னேறி பெரிய அளவுல வந்து கரியர்ல ஒரு சாதனையை பண்ணினாருன்னு தான் சொல்லலாம். அந்த மாமா இன்னைக்கு இறந்து போயிட்டாரு. நேரா மாமாவோட வீட்டுக்கு போறா. மாமா அஜானு பாகுவா அங்க படுத்துட்டு இருக்காரு. மாமாவோட தலைமாட்டுல நின்று சுச்சியோட அம்மா ஒரே அழுதுட்டு இருக்காங்க. அழுது பழைய நினைவுகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு அக்கா பேசுறது சுச்சியோட கவனத்தை ஈர்க்குது. ஏண்டி சரசு, மூத்தவங்க வருவாங்கன்னு நினைக்கிற? அது எனக்கு எப்படிக்கா தெரியும்? சரசு பதில் சொல்றா. இல்ல, புருஷனே வேணான்னு தூக்கி போட்டு போனவங்க இத்தனை வருஷம் கழிச்சு புருஷன் செத்து போயிட்டான், வருவாங்கன்னு நம்புறியா என்ன? தெரியலக்கா, எப்படியும் இன்னும் ஒரு 3-4 மணி நேரத்துல பாடி எடுத்துருவாங்கல்ல, அப்ப தெரிய போது அவங்க வராங்களா இல்லையான்னு. கொஞ்சம் அவசரப்படாம இரு அப்படின்னு சரசு சொல்றா. சுச்சிக்கு கண்ணு கலங்குச்சு. இதே வீடு மாமி இருக்கும் பொழுது எவ்வளவு கலகலப்பா இருந்தது. மாமி இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் தான் சுச்சி அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா. மாமி கிளம்பி போய் 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் மாமாவோட இறப்புக்காக அந்த வீட்டுல சுச்சியோட காலடி திரும்பவும் படுது. என்ன பிரச்சனை மாமிக்கும் மாமாவிற்கும்? மாமி மேலேயும் சுச்சிக்கு தனி அன்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 2 பேரும் ஏன் பிரிஞ்சாங்க? நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ரத்தி ஸ்டோரிபீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்க கேட்டு மகிழலாம். சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? மாமா ரிட்டையர் ஆன பேங்க்ல இருந்து எம்ப்ளாயீஸ் எல்லாரும் அவருடைய இறுதி ஊர்வலத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஆள் உயர மாலை பெருசு பெருசா எடுத்துட்டு வந்து மரியாதை செலுத்தி மாமாக்கு போடுறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்த விஷயம் சுச்சியோட காதுல விழுது. நல்ல மூலக்காரங்க, இப்படி ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு ஏஜிஎம் ஜிஎம்னு பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் வாங்கி அவர் செஞ்ச உதவி கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, ஆமாங்க, உங்களுக்கு தெரியுமா, ஒரு தரம் ஒரு 8000 ரூபாய் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சுங்க. அந்த காலத்துல 8000ன்றது பெரிய விஷயம். என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா போய் சுதாகரன் ஐயா காலில் தான் விழுந்தேன். ஏன்னா அப்போ எனக்கு வேலை வேற கன்ஃபார்ம் ஆகணும். ஏதாவது தப்பு பண்ணனா முடிஞ்சது கதை. சார் என்னை உட்கார வச்சு கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்து யார் யார் கஸ்டமர் வந்தாங்க, என்ன வாயிருக்கும் அப்படின்னு யூகிச்சு ஒரு பிளானை போட்டு இதை பண்ணு இப்படி பேசுன்னு சொன்னாரு பாருங்க. கரெக்டா எங்க நான் பணத்தை விட்டேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த பணத்தையும் நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். ரொம்ப நல்லவருங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. இப்படி பல வகையில பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்லாரும் மாமாவை அப்படி புகழ்ந்து தள்ளுறாங்க. சரி, இவ்வளவு நல்ல பெயர் வாங்கின மாமா மாமி கிட்ட ஏன் வில்லனா இருந்தாரு? மாமி எப்படிப்பட்டவங்கன்னாக்கா, அசப்புல நடிகை ஸ்ரீவித்யா மாதிரி இருக்கக்கூடிய அழகு அவங்களுக்கு. மாமி 10வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. ரொம்பவுமே பொறுமைசாலி, எதிர்த்து பேசாத ஒரு குணம். மாமாக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாங்க. அவங்க இங்க இருந்த வரைக்கும் கோபமா கத்தியோ சண்டை போட்டோ இது வரைக்கும் சுசித்ரா பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு பொறுமைசாலி. ஆனா மாமாவோட லைஃப்ல என்ன நடந்தது தெரியுமா? மாமாக்கும் மாமிக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அப்போ சுச்சியோட அப்பாவுக்கு ஒரு தகவல் வருது. ரயில்வே ஸ்டேஷன்ல அருவா கம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 10 பேர் கோவமா வந்துட்டு இருக்காங்க, மாமாவை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைச்சதும் சுச்சியோட அப்பா வேகமா அங்க போறாரு. அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தி என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது அவங்க குடும்பத்து பொண்ணு ஒருத்தவங்களோட மாமா
சில ஆண்டு காலம் பழகியிருக்காரு. கணவன் மனைவியாவே வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு இவருக்கு வேற பொண்ணோட கல்யாணம்ன்றத கேள்விப்பட்டு அவங்கெல்லாம் மாமாவை அடிச்சு துவம்சம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே சுச்சியோட அப்பா ரொம்பவுமே கலங்கி போயிடுறாரு. அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி இருக்க வச்சு, நான் போய் மாமா அதாவது சுதாகரனை கூட்டிட்டு வரேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கல்யாண மண்டபத்துக்கு வராரு. சினிமால தாங்க கரெக்டா தாலி கட்டுற நேரத்துல வந்து நிறுத்துங்க அப்படின்னு கல்யாணத்தை நிறுத்துவாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுது. சுச்சியோட அப்பாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மாமாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு விஷயத்த சொல்றாரு. அவரும் சுச்சியோட அப்பாவோட கிளம்பி போய் அவங்க எல்லார்கிட்டையும் பேசி சமாதானம் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லி அனுப்பி வச்சுட்டு வந்துடுறாரு. சுச்சியோட அப்பா அட்வைஸ் பண்றாரு, இங்க பாருங்க சுதாகரன், இது நல்லதுக்கு இல்லை. செல்வி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க, நல்ல குடும்பம். நீங்க இந்த குடும்பத்துக்கு உண்மையா வாழணும். உங்க அப்பா எல்லாருமா சேர்ந்து செஞ்சு வச்ச கல்யாணம். நீங்க அங்க அந்த பொண்ணுக்கு பேசி ஏதாவது செட்டில் பண்ணிடுங்க. 2 இடத்துலையும் நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு சுச்சியோட அப்பா வார்ன் பண்றாரு. ஆனா சுதாகரன், 2 பேரும் என்னால் விட முடியாதுங்க, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி, ப்ளீஸ் நீங்கள் விட்டுடுங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அன்னைக்கு தொடங்கின பிரச்சனை மாமாவோட இறுதி ஊர்வலம் வரைக்கும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. ஆரம்பத்தில் மாமிக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்தது. ஆனால் காலம் போக போக அவங்களுக்கு தெரிய வந்து ரொம்பவுமே வருத்தப்பட்டாலும் ஒரு மாதிரி சமாளிச்சிடுறாங்க. சரி, இதுதான் வாழ்க்கை, என்ன பண்ண முடியும், அனுசரித்து தானே போகணும்ன்ட்டு. அப்போ கூட மாமா கிட்ட ரொம்ப சண்டை போடுறது அப்படிலாம் இல்லை. வருத்தமாக இருந்தால் டல்லாக இருப்பாங்களே தவிர அதை தாண்டி அவங்களோட உணர்வுகளை கோபமாக அவங்க வெளிப்படுத்தினதே கிடையாது. இப்படி 2 குடும்பத்துக்கும் மத்தியிலையும் மாட்டிட்டு முழிக்கிற மாமா காலப்போக்கில் குடிக்கும் அடிமையாகிறாரு. எப்போ பாரு குடிச்சிட்டு வர்றது, மாமியோட சண்டை போடுறது, பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க மாமி. ஒரு கட்டத்தில் அவங்களோட பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல் வருது. எப்படியோ கஷ்டப்பட்டு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கும் பொழுது மாமா குடிச்சிட்டு வர்றதும், கண்டபடி சண்டை போடுறதும், மாமியோட நடத்தையை கேள்விக்குறியாக்குறதும் ரொம்பவுமே வழக்கமாக ஆயிட்டு இருந்தது. பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. ஒரு நாள் தன்னோட உடம்புல துணி இருக்கா இல்லையாங்கிறது கூட தெரியாத அளவுக்கு குடி போதையில மாமா வீட்டில் விழுந்து பிறண்டுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து தன்னோட மாப்பிள்ளையும் வந்துடுறாரு. மாமிக்கு இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. மாமாவை எப்படியோ கவர் பண்ணி உள்ளே போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறதுக்குள்ள போரும் ஆயிடுது. இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையும் இந்த கஷ்டமும் உனக்கு தேவையாமா அப்படின்னு மாமியோட பொண்ணும் பையனும் கேட்குறாங்க. போதுமா, அப்பாவை விட்டுருங்க, அவர் இஷ்டப்படி வாழட்டும். ஒன்று இங்கே இருக்கட்டும், இல்லை அங்கே அந்த பொம்பளை கிட்ட தான் போகணும்னு நினச்சாருன்னா தாராளமாக போயிட்டோம். இத்தனை வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டதை நாங்கள் பார்த்துட்டோம். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. நீங்கள் வந்துடுங்க. உங்களை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு நாங்கள் படிச்சிருக்கோம், வேலைக்கு போகிறோம். போதுமா இந்த வாழ்க்கை, போதும் இந்த நரகம் அப்படின்னு சொல்லி மாமியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மாமி மாமாவோட உறவை மட்டும்தான் துண்டிச்சிட்டு போனாங்களே தவிர குடும்பத்தில் மற்றவங்க மேலெல்லாம் ரொம்ப அன்பாக தான் இருந்தாங்க. சுச்சியோட அம்மாவுக்கு உடம்பு முடியாதப்ப ஃபோன் பண்ணி எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சிருக்காங்க. ஏன் சுச்சியோட கல்யாணம் அப்போ எதிர்பார்க்காத ஒரு ஃபோன் கால்னால் அது மாமியோட ஃபோன் கால் தான். நான் கல்யாணத்துக்கு வரலைங்கிறது பெரிய குறை, ஆனால் நான் தூக்கி வளர்த்த குழந்தை சுச்சி, எங்கே இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வாழ்த்திட்டே இருப்பேன். மாமியோட அந்த வாழ்த்து ஒலிகள் இன்னைக்கு வரைக்கும் சுச்சியோட காதில் ஒலிச்சிட்டே இருக்கு. ச்சே, எவ்வளோ நல்ல ஆத்மா மாமி. மாமாவை விழுந்து விழுந்து கவனிக்கிறத சுச்சி பல முறை பார்த்துருக்கா. காலையில் மாமா எழுந்திக்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ்ஷில் பேஸ்ட் வச்சுருப்பாங்க, சுடு தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருப்பாங்க. மாமாவோட இன்னர்வேர்ஸ் உட்பட பெட் மேலே இருக்கும். அயன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. வெளியில் பார்த்தா ஷூவோ செப்பலோ தொடச்சி பாலிஷ் போட்டு வைப்பாங்க. சாம்பார், காய், கறின்னு என்ன சமைச்சிருந்தாலும் மாமா திடீர்னு வந்து கொஞ்சம் துவையல் அரைச்சினேன், ஒரு 2 துண்டு கருவாடு வறுத்தினேன் அப்படின்னா முகமே சுளிக்காம எந்த நேரமானாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி பார்த்து பார்த்து செய்வாங்க. அப்படிப்பட்டவங்களே மனசு வெறுத்து போயிட்டாங்க. சுச்சியோட கல்யாணம் நடந்தப்ப மாமா சுச்சியோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு. அப்போ மாமாவோட தோற்றத்தை பார்த்து சுச்சி ஆடி போயிட்டா. மாமி இருக்கும்போது நீட்டாக டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த மாமா கலைஞ்ச முடி, ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருந்தது, காலில் ஒரு ரப்பர் செருப்பு. அடே அப்பா, மாமிக்கு மாமா இழைச்ச துரோகத்துக்கு
இன்னைக்கு அவரோட 2வது மனைவி இந்த லட்சணத்துல தான் இவங்கள பார்த்துக்கிறாங்களோ அப்படின்னு கூட சுச்சிக்கு நினைக்க தோணுச்சு. ஆனா எதுக்கு அவங்கள எதுக்கு குறை சொல்லுவானே பாவம், தப்பெல்லாம் மாமா மேல தானே இருக்கு அப்படின்னு சுச்சி ஒரு தடவை அவங்க அம்மா கிட்ட கேட்டா. ஏமா, உங்க அண்ணனை பார்த்தா நீங்கெல்லாம் பயந்து நடுங்குறீங்க, அவர் ஏமா ஒழுக்கமா இல்ல, அந்த பொம்பளையே ஏதோ விரும்பினாரு, அவங்களே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம்ல, மாமி வாழ்க்கையை ஏமா கெடுத்தாரு? சுச்சி கேட்கும் பொழுது அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லடி, அந்த அம்மா வேற ஆளுங்க, அவங்க குடும்பத்துக்குள்ள வந்தா நாங்க இத்தனை தம்பி தங்கச்சிங்க எல்லாம் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு நினைச்சுதான் மாமா அந்த காதலை தியாகம் செஞ்சுட்டாரு. அதுக்குள்ள எங்க அப்பா வேற ஒரு பொண்ணை பார்த்தாங்க, அதுதான் உங்க செல்வி மாமி. அவங்க நல்ல அழகு, அழகை பார்த்ததும் ஆம்பளை புத்தி சபலமாயிடுச்சு. என்னடி பண்றது? இது என்னம்மா நியாயம்? வேற ஆளுங்கன்னா அவங்களோட சுகத்தை மட்டும் தேடி போலாம், ஆனா அவங்களுக்கு மனைவின்ற அங்கீகாரத்தை கொடுக்க கூடாதா? தப்புன்னு பார்த்தா மாமா மேலதாம்மா. உங்களெல்லாம் இவ்வளோ கண்டிஷனா வளர்த்தாரே. ஆமாண்டி, கண்டிஷன்னா கண்டிஷன். கண்ணில் மை வைக்கக்கூடாது, கொலுசு போடக்கூடாது, வளையல் சத்தமாக போடக்கூடாது, ப்ளவுஸு கொஞ்சம் இறங்கி இருந்ததுன்னா ப்ளவுஸை கிழிச்சு போடுற அளவுக்கு கோவம் வந்துடும். அவ்வளோ கண்டிஷனாக எங்களை வளர்த்தாரு. என்ன பிரயோஜனம்? அந்த ஒழுக்கம் அவருக்கு இல்லையே அப்படின்னு சுச்சி ரொம்பவுமே வருத்தப்பட்டு அம்மா கிட்ட பேசினதெல்லாம் உண்டு. ஏதோ இறுதி ஊர்வலத்துக்கு எல்லாம் தயாராயிட்டு இருக்கு. அங்க திரும்பவும் பக்கத்து வீட்டு சரசு ஆரம்பிக்கிறா. பாத்தியாக்கா, மூத்தவங்க வரவே இல்லை, இதுதான் புருஷன் மேல இருக்கிற அக்கறை. பாத்தியா, என்னதான் இருந்தாலும் அவங்க வந்திருக்கணும்க்கா, பண்ணது பெரிய தப்பு. இப்படி சாவுல தூவக்கூடிய அவள் அன்னைக்கு அங்க இருந்த சரசுவோட வாயில இருந்தது. சரி, சுச்சிக்குமே ஒரு வருத்தம். என்னடா இது, மாமி வருவாங்களா இல்லையா? தான்யா மாமாவோட பொண்ணு வருவாளா இல்லையா? ஒரே ஒரு தரம் அப்பாவோட முகத்தை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. இல்லாட்டி அஜய் மாமா மாமியோட பையன் சுடுகாட்டுக்காவது பார்ப்பானா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி ஒரே யோசனை. இதுக்கு மேல சுச்சியால அங்க இருக்க முடியல. சொந்தக்காரங்க எல்லாரும் கூடி கூடி பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க எப்படி வராம இருக்கலாம்? என்னதான் இருந்தாலும் வரணும்ல, சொந்த விட்டு போயிடுமா? இதுக்கப்புறம் எந்த ஜென்மத்துல அவங்க பார்க்க போறாங்க? இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரே சலசலப்பு. எல்லாரும் இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சுச்சி மாமாவோட முகத்தை பார்க்கறா. ஒரு பிரியா விடைய மாமாக்கு கொடுத்துட்டு, நீங்க நல்லவரோ கெட்டவரோ என்னோட வாழ்க்கையில திருப்பு முனையா ஒரு சில விஷயங்களை நீங்க பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கா. எல்லாம் சரி, மாமா தன்னுடைய இறுதி கட்டத்துல தன்னுடைய தவறை உணர்ந்திருப்பாரா? அஜயையும் தான்யாவையும் பார்க்கணும்னு துடிச்சிருப்பாரா? எதுவுமே சொல்லலையே. அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். சரி, இது ஒரு பக்கம். மாமி இந்த சாவு செய்தியை கேட்டு எப்படி துடிச்சிருப்பா? அவ இதை எப்படி எடுத்திருப்பா? ஏன் வரல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது சுச்சிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து கணவனோட தவறுகள் எல்லாத்தையும் பொறுத்து ரிஷி பத்தினியா வாழ்ந்துட்டு இருந்த மாமி இப்ப சாவுக்கு வரல அப்படின்னாக்கா என்ன காரணம் இருக்கும்? சப்போஸ் அவங்க சாவுக்கு வந்திருந்தாலும் இங்க இருக்கிற இன்னொரு மனைவி அவங்கள உள்ள விட்டுருவாங்களா? யாரோ மாதிரி வெளியில இருந்து 3வது மனுஷங்களா பார்த்துட்டு தான் போகணும். இது எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு தவறுகள் பண்ண மாமாவை மாமி ஏன் மன்னிக்கணும்? கண்ணகி, நலாயினி, சீதை இப்படி எல்லாரும் கணவனோட தவறுகளை மன்னிச்சு மன்னிச்சு அவங்களுக்கு சேவை செஞ்சு தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சாங்க அப்படிங்கிற பல புராண கால கதைகளை நாம கேட்டிருக்கோம். அவங்கெல்லாம் அன்னிக்கே புருஷனை நிக்க வச்சு கேள்வி கேட்டு ஒரு வழிக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னாக்கா இத்தனை தலைமுறைக்கு நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. இவங்களெல்லாம் ரோல் மாடலா காமிச்சு நம்மளை வளர்த்து 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 எல்லாத்தையும் பொறுத்து போகணும், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும், புருஷன்னா இப்படி தவறு செஞ்சுட்டே இருப்பான் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்குள்ள நம்மளையும் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு மாமி அந்த டெம்ப்ளேட்ல இருந்து மீண்டு சவ ஊர்வலத்தை புறக்கணிச்சது சரின்னு தான் சுசித்ராவோட மனசுல பட்டுது. அங்கிருந்து வேகமா சுச்சி வெளியில நடந்து போயிட்டே இருக்கா. மாமா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல அழகா சிரிச்சிட்டு இருக்காரு. ஒரு தடவை அவரை பார்த்துட்டு மீண்டும் ஒரு முறை அவரோட முகத்தை பார்க்க வேண்டான்னு வேகமா நடந்து போயிடுறா சுசித்ரா. இவள் கண்ணகியாக வேண்டாம் அப்படிங்கிற இந்த கதையை எழுதினது நான் உங்கள் ரத்தி சித்ரா. ரத்தி ஸ்டோரிபீடியால இதுக்கப்புறம் நான் எழுதுற கதைகளையும் போடலான் இருக்கேன். இந்த கதையை கேட்டுட்டு
உங்களுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.